ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி யங் வாரியர் சேனல். இன்றைக்கி நான் எலிஷாவுக்காக ஒரு உருளைக்கிழங்கு குருமா நான் பண்ணியிருக்கேன், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு. அது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை தோலை உரிச்சிட்டு அது மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, அந்த வெங்காயத்துக்கு சமமான ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்கிறதுன்றது இப்போ பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் அந்த 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நல்லா வதங்கினதுமே வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு இதை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். சிக்கன் மசாலா, சக்தி சிக்கன் மசாலா நான் இதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு தான் வரும், ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நான் போட்டு வேக வச்சிட்டேன், அதனால இதில் நான் ஆட் பண்ணலை. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோதுமை மாவு கரைச்சி வச்சுருந்த தண்ணியை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கடைசியில் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இந்த உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான இந்த உருளைக்கிழங்கு குருமா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.